பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேர்வழி பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நம்ம இன்னைக்கு என்ன சட்டம் பார்க்க போறோம்னா, கமரியா ஷம்சியாவுடைய சட்டத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம கமரியாவுடைய எழுத்துக்களை பற்றியும் அதனுடைய சட்டத்தை பற்றியும் பார்த்துடலாம். கமரியாவுடைய எழுத்துக்களில் ஒரு எழுத்துக்கு முன்பு அலிஃப் லாம் வந்துச்சுன்னா என்ன செய்யணுமா? லாம மட்டும் உச்சரிக்கணும், அலிஃப உச்சரிக்க கூடாது. உதாரணமா வல் கமர் என்பதை போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. வல் அதாவது அலிஃப விட்டுட்டாங்க, வல் அப்படின்னு லாம்ல தானே சேர்க்கிறோம், இது போல ஓதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த கமரியாவுடைய எழுத்துக்கள் 14. சரிங்களா? என்னென்ன எழுத்துக்கள்னா பா, ஜீம், ஹ, ஹ, ஐன், கைன், ஃப, காஃப், காஃப், மீம், வவ், ஹ, ஹம்ஸா, யா. சரிங்களா? இந்த 14 எழுத்துக்களும் என்ன? கமரியாவுடைய எழுத்து. சரிங்களா? ஷம்சியாவுடைய எழுத்துக்களில் ஒரு எழுத்துக்கு முன்பு அலிஃப் லாம் வந்துச்சுன்னா என்ன செய்யணுமா? அலிஃப் லாம உச்சரிக்காம லாமுக்கும் அடுத்த எழுத்துடன் இணைத்து உச்சரிக்கணும். சரிங்களா? உதாரணத்தை பாருங்க. வஷம்சி பாருங்க, அலிஃப் லாம ரெண்டத்தையும் விட்டுட்டோம், வாவை எடுத்து ஷீன்ல சேர்க்கிறோம். சரிங்களா? வஷ் அப்படின்னு சொல்லி சேர்க்கிறோம். வஷம்சி. இது போலதான் என்ன ஷம்சியாவுடைய எழுத்துக்கள் இருக்கும். சரிங்களா? இப்போ ஷம்சியாவுடைய எழுத்துக்கள் 14 நம்ம பார்க்கலாமா? தா, தா, தால், ரால், ரா, ஜா, சீன், ஷீன், ஷாத், வாத், தோ, வா, லாம், நூன். சரிங்களா? இந்த 14 எழுத்துக்கள் தான் என்ன? ஷம்சியாவுடைய எழுத்துக்கள். சரிங்களா? இப்போ நம்ம உதாரணம் பார்க்கலாம். பாருங்க, இங்க முதல்ல 2 லைன் இருக்குல்ல, இது கமரியாவுடைய சட்டத்துக்கு உதாரணம் சொல்லியிருக்காங்க இந்த 2 லைன்லயுமே. சரிங்களா? பாருங்க, வல் கமரி. இப்போ அலிஃப் லாம் இருக்கு. சரிங்களா? இங்க அலிஃப் லாம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல என்ன? காஃப் இருக்கு. காஃப் கமரியாவுடைய எழுத்து அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அலிஃபை விட்டுறணும், லாமுக்கு சுக்குன் வச்சு என்ன செய்யணும்? ஓதணும். சரிங்களா? வல் கமரி அப்படின்னு ஓதணும். சரிங்களா? நீங்க சைட்ல நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், கமரியாவுடைய எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க சைட்ல பாத்துக்கலாம். சரிங்களா? பாருங்க, வல் கமரி. இப்போ அலிஃப் லாம் வந்திருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே என்ன? காப், கமரியாவுடைய எழுத்து வந்திருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? அந்த அலிஃபை விட்டுட்டு லாமுக்கு சுக்குன் வச்சு ஓதணும். சரிங்களா? வல் கமரி அப்படின்னு ஓதணும். வல் யதாமா. பாருங்க, அலிஃப் லாம் வந்திருக்கு, அதுக்கு பக்கத்துல என்ன? யா வந்திருக்கு. யா கமரியாவுடைய எழுத்துக்கள்ல ஒண்ணு. அப்ப என்ன செய்யணும்? நம்ம அலிஃபை விட்டுறணும், லாமுக்கு சுக்குன் வச்சு என்ன செய்யணும்? சேர்த்து ஓதணும். வல் யதாமா. சரிங்களா? வல் அக்ரபீன. இப்ப அலிஃப் லாம் வந்திருக்கு, அதுக்கு பக்கத்துல என்ன? அலிஃப் வந்திருக்கு. அலிஃபும் ஹம்ஸாவும் என்ன? ஒரே எழுத்து தான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல உள்ள பாடத்துல பார்த்திருக்கோம். அலிஃப் என்ன? கமரியாவோட எழுத்துக்கள்ல ஒண்ணு. அப்ப என்ன செய்யணும்? அலிஃபை விட்டுட்டு லாமுக்கு சுக்குன் வச்சு ஓதணும். சரிங்களா? வல் அக்ரபீன. அலிஃப் லாம் வந்திருக்கு, பக்கத்துல என்ன? காஃப். காஃப் கமரியாவுடைய எழுத்துங்கிறது நமக்கு தெரியும். அப்ப என்ன செய்யணும்? அலிஃபை விட்டுட்டு லாமுக்கு சுக்குன் வச்சு நம்ம சேர்த்து ஓதணும். மல் காரிஅத்து. சரிங்களா? ஹுமுல் முஃப்லிஹூன. இங்க அலிஃப் லாம் வந்திருக்கு, அலிஃப் லாம்க்கு பக்கத்துல என்ன? மீம் வந்திருக்கு. அப்ப என்ன செய்யணும்? அலிஃபை விட்டுட்டு லாமுக்கு சுக்குன் வச்சு என்ன செய்யணும்? சேர்த்து ஓதணும். ஹுமுல். சரிங்களா? அலிஃபை விட்டுட்டோம், ஹுமுல் முஃப்லிஹூன. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அலிஃப் லாமுக்கு முன்னாடி எழுத்து இருக்கு, அதனால நம்ம அலிஃபை விட்டுட்டு லாமுக்கு சுக்குன் வச்சு ஓதுறோம். சரிங்களா? இல்ல, இங்க இந்த ஹுமுங்கிற வார்த்தையே கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல எப்படி ஓதணும் அப்படின்னு சொன்னா, அலிஃப்க்கு ஜபர் வச்சு, முதல்ல எந்த எழுத்துமே இல்லைன்னா அலிஃப்க்கு ஜபர் வச்சு என்ன ஓதணும்?
அல் முஃப்லிஹூன அப்படின்னு சொல்லி ஓதணும். சரிங்களா? இத ஷம்சு. இங்க அலிஃப் லாம் வந்திருக்கு, அதுக்கு பக்கத்துல என்ன ஷீன் வந்திருக்கு. ஷீன் வந்து என்ன ஷம்சியாவுடைய எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து. சரிங்களா? நம்ம ஷம்சியாவுடைய எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து வந்தாலே என்ன செய்யணும், நம்ம அந்த எழுத்துக்கு ஷத்து வைக்கணும். ஷத்து வச்சு என்ன செய்யணும், முதல்ல உள்ள எழுத்தோட சேர்த்து ஓதணும். சரிங்களா? அழிப்பாம விட்டுணும், முதல்ல உள்ள எழுத்தோட சேர்த்து ஓதணும். சரிங்களா? நமக்கு சேர்த்து ஓதணும்னாலே அந்த இடத்துல ஷத்து வச்சாதான் சேர்த்து ஓத முடியும். அதனால நம்ம இங்க ஷத்து வைக்கிறோம். சரிங்களா? அலிஃப்லாம விட்டுட்டு சேர்த்து ஓதலாமா? இதஷ். சரிங்களா? அலிஃப்லாம விட்டுட்டோம், முன்னாடி உள்ள எழுத்த ஷம்சியோட எழுத்தோட சேர்க்கிறோம். இத ஷம்சு. சரிங்களா? கானன் நாசு. நீங்க சைட்ல பார்க்கலாம் ஷம்சியோட எழுத்து என்னென்னங்கிறத. சரிங்களா? கானன் நாசு. இப்ப பாருங்க, இங்க அலிஃப்லாம் வந்திருக்கு, அதுக்கு பக்கத்துல என்ன நூன். நூன் வந்து ஷம்சியோட எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து. சரிங்களா? நம்ம ஷம்சியோட எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து வந்தாலே என்ன செய்யணும், அதுக்கு ஷத்து வைப்போம். சரிங்களா? ஷத்து வச்சு முன்னாடி உள்ள எழுத்தோட சேர்த்து ஓதுவோம். சரிங்களா? பாருங்க, கானன் அலிஃப்லாம விட்டுட்டோம், விட்டுட்டு சேர்க்கிறோம். சரிங்களா? கானன் நாசு. அடுத்து பாருங்க, யகூலு வசூலு. இங்க அலிஃப்லாம் வந்திருக்கு, அலிஃப்லாம்க்கு பக்கத்துல எந்த எழுத்து வந்திருக்கு, ஷம்சியாவோட எழுத்து ரா வந்திருக்கு. அப்ப என்ன செய்யணும், இருக்கு ஷத்து வச்சு முன்னாடி உள்ள எழுத்தோட சேர்த்து ஓதணும். அலிஃப்லாம் விட்டுட்டு முன்னாடி உள்ள எழுத்தோட சேர்த்து ஓதணும். சரிங்களா? யகூலு ராவை சேர்த்துட்டோமா, லு யகூலு ரசூலு. சரிங்களா? அகைமு ஸலாத. இங்க அலிஃப்லாம் வந்திருக்கு. சரிங்களா? அலிஃப்லாம் வந்திருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, ஷாது இருக்கு. ஷாது வந்து ஷம்சியோட எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து. அப்ப அதுக்கு ஷத்து வச்சு என்ன செய்யணும், முன்னாடி உள்ள எழுத்தோட சேர்த்து ஓதணும். சரிங்களா? இடையில உள்ள அலிஃப்லாம நம்ம விட்டுறணும். அகைமு ஸலாத. சரிங்களா? சேர்த்துட்டோமா, அகைமுஸ், இடையில அலிஃப்லாம விட்டுட்டோம் பாருங்க, அகைமு ஸலாத. சரிங்களா? இதுதான் ஷம்சியாவோட எழுத்து, கமரியோட எழுத்து. இந்த ஷம்சியா கமரியாவுடைய பாடத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். சரிங்களா? தெளிவான முறையில பார்த்துட்டோம். இதுல ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. இன்னும் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, இப்போ இந்த 14 கமரியாவுடைய 14 எழுத்தையும் நான் மனப்பாடம் பண்ணணுமா? அப்பதான் என்னால இதை வந்து ஓத முடியுமா, புரிஞ்சுக்க முடியுமா? இன்னும் ஷம்சியாவுடைய 14 எழுத்துக்களையும் நான் வந்து மனப்பாடம் பண்ணணுமா? அப்பதான் இதை வந்து புரிஞ்சுக்க முடியும், ஓத முடியுமா அப்படின்னு சொன்னா அப்படிதான் கிடையாது. நீங்க குரான்லயே பார்த்தா என்ன போட்டிருப்பாங்க, அலிஃபை விட்டுட்டு லாமுக்கு சுக்குன் போட்டிருப்பாங்க. அலிஃப் லாம் பக்கத்து பக்கத்துல வந்திருக்கும், அலிஃபை விட்டுட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, லாமுக்கு சுக்குன் போட்டிருப்பாங்க. நீங்க அதுலயே தெரிஞ்சுக்கலாம். சுக்குன் போடும் போதே அலிஃபை விட்டுட்டு சுக்குன் போட, லாமுக்கு சுக்குன் போடும் போதே நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், பக்கத்துல ஒரு எழுத்து கமரியாவோட எழுத்துங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதோட அலிஃப் லாம விட்டுட்டு பக்கத்துல உள்ள எழுத்துக்கு ஷத்து வச்சிருந்தாங்கன்னா என்ன செஞ்சுக்கலாம், இது ஷம்சியோட எழுத்து அப்படி சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நம்ம ஓத ஓத நம்ம இந்த எழுத்துக்களை பார்க்க பார்க்க நமக்கே வந்து இதான் கமரியோட எழுத்து, ஷம்சியோட எழுத்துங்கிறத நம்ம மனசுலயே அது பதிஞ்சிரும், தன்னாலேயே பதிஞ்சிரும். சரிங்களா? திரும்பவும் சொல்றேன் பாருங்க, அலிஃபை விட்டுட்டு லாமுக்கு சுக்குன்னு வச்சு சேர்த்தா, அலிஃபை விட்டுட்டு லாமு மட்டும் சேர்த்து ஓதுனா அது கமரியோட எழுத்து. சரிங்களா? அலிஃப் லாம் ரெண்டத்தையுமே விட்டுட்டு சேர்த்து ஓதுனா என்ன, அது ஷம்சியோட எழுத்து. சரிங்களா? ஈஸியா புரிஞ்சிச்சா? சரி, இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அடுத்த பாடம் என்னன்னா அவ்வா அப்படிங்கிற வார்த்தையோட சட்டத்தை பற்றி தான் அடுத்த படத்துல நம்ம பார்க்க போறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த கமரியா ஷம்சியா பாடத்துல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விளக்கி சொல்றேன். இந்த பாடம் புரியுற மாதிரி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் பயன்பெற ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இது போல வீடியோவை அடுத்தடுத்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.